ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல நடக்கிற டாஸ்க்ல ராணவுக்கு செமையா அடிபட்டுருதுங்க. வழியில அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரை யாருமே நம்ப மாட்டுக்காங்க. போலியா நடிக்கிறான், இவனை பொறுத்தளவுல எப்பவுமே இப்படிதான், ஒரு கேமுக்காக போலியா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஐயோ ராணவுக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு அப்படிமே சொல்றாங்க. உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிற மாதிரி இந்த ப்ரோமோவை காட்டியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல கொடுக்கப்படுற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு கொடுக்கப்படுற டைல்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கறதா. இது போன சீசன்லயுமே நடந்த டாஸ்க் அப்படினே சொல்லலாம். இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல 5 அணிகளா காட்டுறாங்க. இதுல பவித்ரா, ஜெஃப்ரி, அன்ஷிதா இந்த 3 பேருமே ஒரே அணியா காட்டுறாங்க. அதே மாதிரி அருண், சௌந்தர்யா, விஷால் இந்த 3 பேரும் ஒரு அணியா இருக்கிறாங்க. ஜாக்லினுக்கு சப்போர்ட்டர்ஸா ரயான், ரஞ்சித் 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. தீபக்கு முத்துக்குமரன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மஞ்சரிக்கு ராணவ் சப்போர்ட் பண்றாரு. இந்த நேரத்துல பவித்ரா கிட்ட இருக்கிற டைல்ஸை எடுக்கிறதுக்காக ராணவ் வர்றாரு. அந்த டைல்ஸை பாதுகாக்கிறதுக்காக நிக்கிற ஜெஃப்ரியை பொறுத்தளவுல ராணவ் பிடிச்சு தள்ளுறாரு. தள்ளும் போது ராணவ் கீழே விழுறாரு. விழுந்த உடனே ராணவ் வழியில துடிக்கிறாரு. அந்த நேரம் ஜெஃப்ரியை பொறுத்தளவுல அடிலாம் பட்டிருக்காது, நான் பார்த்தேன், சேஃபா தான் அவனை தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ராணவ் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அருண் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேட்கறது மட்டும் இல்லாம அவரை தூக்கிட்டு போய் கன்ஃபெஷன் ரூம்ல கொண்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராணவ பொறுத்தளவுல எது வேணும்னு பண்றான், எது வேண்டான்னு பண்றானே தெரிய மாட்டேங்குது அப்படிங்க சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. என்னப்பா ஒருத்தன் வழியில துடிச்சிட்டு இருக்கான், அந்த இடத்துல சௌந்தர்யா பேசுறது சரிதானா அப்படிமே கேட்கலாம். ஆமாங்க, இந்த விஷயத்தை பொறுத்தளவுல ராணவ் பல இடங்கள்ல போலியா நடிக்கிறாரு. தனக்கு கோவமே வரல அப்படின்னாலும் கோவம் வந்த மாதிரி நடிச்சிட்டு பிறகு டாஸ்க்குக்காக தான் பண்ண அப்படிமே சொல்றாரு. நேத்து கூட பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க்ல விஷால் கிட்ட முதல்ல டீலிங் எல்லாம் போட்டுறாரு. அதுக்கப்புறமா முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிக்கிறாரு. இடையில திரும்பவும் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு. கேட்கும் போது நான் முதல்ல முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி கேமுக்காகவும் சுவாரஸ்யத்துக்காகவும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே ராணவ் பண்றாரு. அப்படி இருக்கும்போது இவர் பண்றது எல்லாம் உண்மைதானா, நடிக்கிறாரா அப்படிங்கறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நடந்து முடிஞ்ச மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல கூட முத்துக்குமரன் என்ன சொடக்கு போட்டு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப போய் சொன்ன ராணவ் அதுக்கப்புறமா நான் தெரியாம சொல்லிட்டேன், மாத்தி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசினாரு. இப்படி ராணவ் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயங்களையும் மாத்தியும் பொய்யாவும் பேசுறதுனாலதான் அவர் மேல யாருக்குமே நம்பிக்கை வரல. இந்த இடத்துல ராணவுக்கு நல்ல அடிபட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கறதான் வந்திருக்கிற செய்தியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஜெஃப்ரி நடந்துகிட்டது கொஞ்சம் ரூடா தான் இருந்துச்சு. அதே நேரத்துல ராணவ் மாதிரி ஆஜானு பாகவான ஒருத்தரை தடுக்கும் போது இது மாதிரி விபரீதங்கள் வர்றது சகஜம்தான். என்னமோ சொல்ற மாதிரி தான், சண்டன் வந்தா சட்ட கிளியதான் செய்யும், டாஸ்க்னு வந்தா அடிபடதான் செய்யும். அதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஜாக்லின், சௌந்தர்யா இந்த 2 பேரோட கிரிஞ்சு கண்டென்ட் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ரொம்பவே ஃபயரா இருக்க போது. சண்டை வேணுங்கிறவங்களுக்கு சண்டை இருக்கும், வாக்குவாதங்கள் வேணுங்கிறவங்களுக்கு வாக்குவாதங்கள் இருக்கும், அழுகை வேணுங்கிறவங்களுக்கு அழுகை இருக்கும். இப்படி மொத்த கலவையா இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ராணவ் வழியில துடிக்கும் போது யாருமே நம்ப மாட்டுக்காங்க. இதுக்கு காரணம் ராணவ் மேல இருக்கிற வெறுப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லனா இதுக்கு முன்னாடியே ராணவ பொறுத்தளவுல பல இடங்கள்ல பொய் சொன்னதுனாலதான் ராணவ நம்ப மாட்டுக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.